நீர், நிலம், காற்று இந்த மூன்றும் நம்ம வாழ்க்கையோட மிக முக்கியமான அடிப்படை ஆதாரமாக இருக்குது. நம்ம சுற்றி இருக்கிற நீர்நிலையை பாதுகாக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை. நம்ம நீர்நிலையை பாதுகாக்க மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த பொதுப்பணியை கையில் எடுத்தால் அது சாத்தியம்தான்ங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு களப்பணியை பார்க்கலாம் வாங்க. தென்பெண்ணை ஆற்றின் கிளை ஆறான மலட்டாற்றிலிருந்து நீர் பெறுகின்ற பன்ருட்டி லட்சுமி நாராயணபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட கந்தன்பாளையம் ஏரி தூர்வாரப்படாமலும் முறையாக பராமரிக்கப்படாமலும் இருக்கிற இடமே தெரியாத அளவில் இருந்தது. 3000 ஏக்கர் நீர்ப்பாசனம் பெறக்கூடிய தகுதி உள்ள இடம். அதுக்கு முன்னாடி இதுல இருந்து தான் தண்ணி ராத்திரி பகல மது வழியா தண்ணி பாசி அவங்கவுங்க விளைச்சல் நெல் விளைச்சல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 82, 83 வந்து தூர் வாரணும். நானே ஒப்பந்ததாரர், பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் தூர் வாரினேன். 100 மீட்டருக்கு ஒரு இடத்துல மாடல் செக்ஷன் போட்டு, டேங்க் மாடல் செக்ஷன் போட்டு மண்ணை கொட்டி கரையை சமப்படுத்தி இதனுடைய லென்த்தை நீட்டிச்சு முழுமையாக ஏரியை அமைப்பாக வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இடையில வந்து ஃபாரஸ்ட்காரங்க இதை பராமரிப்பு பண்ணி கருவேல மரம் நட்டாங்க. அவங்க மரம் வெட்டிக்கின்னு போன உடனே அப்புறம் அவங்கவுங்க வண்டலை எடுத்தாங்க, பள்ளம் உழுந்தது. அதுக்கப்புறம் பராமரிப்பு இல்லாமல் முள்ளு விளைய ஆரம்பிச்சிடுது. இந்த ஏரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஏரி. இங்கேருந்து தண்ணி நிறைய இந்த பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் 20 அடிக்கு இன்னமும் தண்ணி இறக்குதுன்னா அதுக்கு இந்த ஏரி தான் காரணமாக இருந்துச்சு. இந்த ஏரியை சரியாக பராமரிக்கிறதுனால நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சிருச்சு. தென்னார்காடு மாவட்டம் 5 பெரிய ஆறுகளை கொண்டது. 65% கொள்ளளவு மழை பெய்கின்ற காலத்தில் இதன் வழியாகத்தான் கடலில் கலக்கின்றது. என்னுடைய ஆய்வின்படி இந்த 65% தண்ணீரை முறையாக மடைமாற்றம் செய்து தேக்கி பலப்படுத்தினால் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் சாகுபடிக்கு வரும் என்பது என்னுடைய ஆய்வு. இதனை தூர்வாரி கரைகளை உயர்த்தினார் பழையபடி ஏரியை பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் என்று பன்ருட்டி நகர இயற்கை தன்னார்வலர்கள் முடிவு செய்து புதிய தலைமுறை நம்மால் முடியும் குழுவை தொடர்பு கொண்டனர். 17/7/2024 அன்று நந்தன் கால்வாய் பாதுகாப்பு இயக்கம், அம்பத்தூர் நீர்நிலை பாதுகாப்பு இயக்கம் மற்றும் பன்ருட்டி நகர மக்களோடு சேர்ந்து கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்பட்டு அதில் கலந்து கொண்ட தன்னார்வலர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தனர். இந்த அமைப்பின் சார்பாக நாங்கள் ஏற்கனவே கொஞ்சம் கலந்து ஆலோசனை பண்ணி பன்ருட்டி தாலுக்கா கந்தம்பாளையம் கிராமத்தை சேர்ந்த இந்த ஏரியை புனரமைப்பு செய்து இதில் இருக்கக்கூடிய செடிகளை அகற்றி இதில் நீர் இன்னும் அதிகப்படியான நீர் தேக்குவதற்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கும் திட்டமிட்டு அது சார்பாக சென்ற முறை கள ஆய்வு செய்தோம். நம்ம புதிய தலைமுறையை சேர்ந்த நம்மால் முடியும் டீமு, அருள்ராய் சார், நிர்மாறன் சார் எல்லாமே எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அவங்க 17/7/2024 ஒரு கள ஆய்வு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அவங்க அந்த கள ஆய்வு செஞ்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையே வந்தது. இவ்வளோ பெரிய வேலை இருக்குது, இப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. கடலூர் மாவட்ட சுற்றுச்சூழல் மற்றும் நீர்நிலை பாதுகாப்பு இயக்கம் என்ற அமைப்பு தொடங்கப்பட்டு களப்பணிக்கு வித்திடப்பட்டது. இந்த ஏரி ரொம்ப நாளாக புதர் மண்டி ஒரு பராமரிப்பு இல்லாமல் இருந்துட்டு இருந்தது. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது 2024 மே மாதத்தில் இதை சுத்தம் பண்ணி தூர்வாரணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கடுத்து ஆட்சியரை பார்த்து ஜூனில் மனு கொடுத்துருந்தோம். அதே ஜூன் மாதத்துலேயே ஆட்சியர் இதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அளந்து கல்லெல்லாம் போட்டு கொடுக்க சொல்லிட்டு அந்த வேலைகளை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி முடித்து கொடுத்துட்டாங்க. 8/8/2024 அன்று கடலூர் மாவட்ட சுற்றுச்சூழல் மற்றும் நீர்நிலை பாதுகாப்பு இயக்க தன்னார்வலர்கள் அப்பகுதி மக்களோடு இணைந்து கந்தன்பாளையம் ஏரியை புனரமைக்கும் தொடக்க விழாவினை நடத்தினர். கூட்டத்தில் ஆர்வத்துடன் கலந்து கொண்ட மக்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த மகத்தான பணியை துவக்கம் இந்த ஏரி புனரமைக்கும் போது ஒரு 2 விஷயம் தான் நம்ம பார்க்கணும். என்னென்னா, இங்கே எடுக்கிற மண்ணை வெளியே போகக்கூடாது. கவர்மெண்ட் உறுதிமொழி அதான் கவர்மெண்ட் தரதுக்கு. மண்ணை வெளியேற்ற போக மாட்டாங்க. கரைகளை பலப்படுத்துறது, அந்த உள்ளே இருக்க வேலிக்கத்தான் நம்ம எடுக்க போகிறோம். அடுத்ததாக இட்டாச்சி 2 இட்டாச்சி ஏற்பாடு பண்ணி கரைகளை பலப்படுத்துறது, பறவை திட்டுகள் 1-2 அமைப்போம். இந்த பனை கடந்த
2 வாரமாக முடிவு பண்ணி இதை சரி பண்ணியிருக்கோம். அடுத்த 1 மாதம் 1.5 மாதத்தில் இந்த பணிகளில் நிறைவடைஞ்சிரும். எதிர்காலத்தினுடைய நோக்கோடு எங்கேயுமே இந்த நீர்நிலைகள் குறையக்கூடாது என்ற நல்ல எண்ணத்திலே இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கின்றோம். இதற்கு பலதரப்பட்ட மக்கள், பண்ருட்டி மக்கள் பூராமே எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தந்து இந்த இந்த கந்தம்பாளையம் ஏரியை சீர்படுத்துறதுக்கான பணிகளை துவக்கி எங்களுக்கு முழுவதும் எங்களுக்கு கைகோத்து இந்த வேலையை செய்தால் தான் செய்ய முடியும். வாய்க்கால் பூரா ஆக்கிரமிப்பாக போயிட்டுது, நிலம் பூரா மண்ணாக போயிட்டுது. அங்கங்கே இருந்த வாய்க்கால் ஆக்கிரமித்து அவன் எக்ஸ்ட்ரா பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஆக அந்த நிலையை மாற வேண்டும். வாய்க்கால் வரப்புகள் காக்கப்பட வேண்டும், நீர்நிலைகள் காக்கப்பட வேண்டும் என்ற அன்பான இந்த வேண்டுகோளை உங்கள் முன் வைத்து நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரம் என்னால் நேரம் ஒதுக்க முடியும். சமூக ஆர்வலராக நீர்நிலைகள் பாதுகாக்கிறது மட்டும் பெருசு இல்லை, அதை சுற்றி நம்ம மரக்கன்றுகள் நட்டு நிறைய மரங்களை வளர்த்தோம் என்றால் மழை நமக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டைமில் நெய்வேலியில் நல்ல மழை இருக்கும். கேட்டிங்கன்னா நெய்வேலியில் மழை பெய்யுது அப்படிம்பாங்க, பண்ருட்டியோ காடாமலையோ இந்த பக்கம் இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா அதை சுற்றி இருக்கின்ற மரங்கள் தான். இயற்கையாக மரங்கள் எங்கெங்கே நிறைய இருக்கோ அங்கெல்லாம் மழை நிறைய பெறுவோம். அதுக்கான குளத்தை தூர்வாரணம் மட்டும் பார்த்தாது, சுற்றி மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து மழையை வரவழைக்கக்கூடிய சக்தியும் நமக்கு இருக்கிறது. காற்று இல்லாமல் வாழ முடியாது. மரம் வச்சா காற்று வரும், மழை வரும். நம்ம வாழ்ந்தால் பத்தாது, நம்முடைய சமுதாயம் வாழ வேண்டும். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம நிறைய பணத்தை சேர்த்து வைப்போம். ஆனால் இயற்கையான காற்று, மழை இதெல்லாம் நம்மளால் சேர்த்து வைக்க முடியாது. இந்த இயக்கம் ஒரு பெரிய அளவில் அதுக்கு உதவி பண்ணுது. தண்ணி வர்றதுனால இன்னும் நமக்கு பெரிய வரும்னா, நமக்கு எல்லாருக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கு கிடைக்கும், நிலம் எல்லாம் பாய்ச்சலுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது மட்டும் இல்லை. இப்போ ராஜசேகர் சார் மாதிரி மரங்கள் நடும்போது என்ன ஆகுன்னா, நீர்நிலை பெருக்கி அந்த மரம் வளரும். மரம் வளரும்போது அதில் பறவைகள், அணில் போன்ற உயிரினங்கள் வளர ஆரம்பிக்கும். அப்போ ஆடு மாடுகளுடைய பெருக்கம் வரும், அதுக்கு தேவையான உணவுகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆடு மாடுகள் பெருகி அதனுடைய எச்சமாகவும் அதனுடைய சாணமும் அதிகபட்சமாக வெளியில் வரும்போது நிலங்கள்லாம் வளம் பெறும். அப்போ நிலங்கள் வளம் பெறும்போது நமக்கு தேவையான அளவுக்கு உணவு பஞ்சமும் போக்கப்படும். நீடித்த வளர்ச்சி என்பது இயற்கை வளங்கள் நமது அடுத்த தலைமுறைக்கு தேவைப்படும் அளவிற்கு நாம் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய எதிர்கால சந்ததியினரும் அந்த வளத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுடைய பேசிக் கான்செப்ட். அந்த அடிப்படையில் நம்ம ஸ்ரீராம் பேட்டரி ராஜசேகர் சார் இந்த மரம் வளர்ப்பு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஏரியை புனரமைக்கும் களப்பணிக்கு தன்னார்வலர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் பங்களிப்பை மகிழ்வுடன் வழங்கினர். மோகனன்ட்டு பேசிட்டு இருந்தேன். ஒரு கோசாலைக்கு பதம்ஜி வந்திருந்தாங்க. பதம்ஜி ஞாபகம் இருக்கா? முதல்ல ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஈஸ்வரன் கோயிலில் ஒரு கோபூஜை பண்ணோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தைரியமாக பாருங்கள், தைரியமாக செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்கிட்ட கடைக்கு போயிருந்தேன். ஒரு சின்ன நோட்டு எடுத்தார், ஒரு முதல் புள்ளியார் சுழி போட்டார். திரும்பவும் அதே முதல் புள்ளியார் சுழி போட்டு அண்ணன் சார்பில் 1 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவன்கண்ணு விடுத்தால் சிறப்பாக முடியும் என்று எங்கள் மண்டல தலைவரிடம் ஒப்படைத்து ஒருங்கிணைப்பாளராக செயல்படுத்தி கொண்டு எங்களையும் அதில் ஒருத்தவங்களா இணைச்சி ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி எங்களாலான உதவியை நாங்களும் தொடர்ந்து மாவட்டத்திற்கும் இந்த ஊருக்கும் செய்ய காத்து கொண்டு இருக்கிறோம். ஊர் முக்கியஸ்தர்களாக இதை செஞ்சு கொடுக்கணும்னு கந்தம்பாளையம் நாட்டாமக்கார எல்லாமே இதை ரொம்ப சிறப்பாக செய்யுங்க, விட்டுறக்கூடாது. எங்களுக்கு கனவு திட்டம்னு அவங்க சொன்னாங்க. இது நாங்கள் செய்ய முடியுமா தான் நானும் 4.5 வருஷமாக இருந்தேன். இது நடக்கும்போது உண்மையுமே எனக்கு இது மகிழ்ச்சியாக தான் இருக்குது. இந்த பணிகள் ஆரம்பித்த உடனே எங்களுக்கு நிதியுதவி அன்றே நிதியுதவி தருவதை வாக்களித்து இந்த பணமாக திரு கே. சரவணையா அவர்களுக்கும் இது 1 லட்சம் ரூபாய் இன்று தருவதாக வாக்களித்துள்ள திரு மோகனகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் வணங்கி வாழ்த்துகிறேன். இறை வழிபாட்டோடு களப்பணியின் முதல் படி எடுத்து வைக்கப்பட்டது. முதல் கட்டமாக ஏரியில் வளர்ந்திருந்த சீமை கருவேல மரங்கள், புதர்கள் மற்றும் தேவையில்லாத செடிகளை அகற்றும் களப்பணி நடைபெற்றது. மரங்களை அகற்றிய பின் ஏரி புது பொலிவு பெற்று காட்சி தந்தது. கந்தம்பாளையம் ஏரியினுடைய புனரமைப்பு பணி துவங்குகிறது மிக மகிழ்ச்சியாகவும்
மிக ஆர்வமாகவும் இருக்கிறது. இந்த போன்ற ஒரு 29 ஏக்கர் கொள்ளக்கூடிய இந்த ஏரியானது புனரமைக்கப்பட்டு நீர் சேமிக்கப்படுமேயானால் மிகப்பெரிய ஒரு நீர் ஆதாரங்கள் இந்த பகுதியில் சுற்று வட்டாரம் 10 கிலோமீட்டருக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். இதை தூர்வாருவது என்பது அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒன்று. முதலில் இங்கு இருக்கிற பிளாஸ்டிக் எல்லாம் இது பண்ணணும், மறுபடியும் போடாத அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு இந்த வேலா முள்ளெல்லாம் இது பண்ணி அதை ஃபயர்வுட்டாக கொடுத்தா மக்களும் பயன்படுத்துவாங்க. அதிலிருந்தும் நமக்கு சிறிதளவு நிதி கிடைக்கும். அடுத்த கட்டமாக அதனை தூர்வாரி கரைகளை உயர்த்தும் களப்பணி தொடங்கப்பட உள்ளது. பணியானது 3.5 வருடத்திற்கு முன்னால் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு அதற்கான முயற்சிகள் சிறிது சிறிதாக செய்து இன்று அந்த பணியானது தொடங்கப்பட்டுள்ளது. இறைவன் அருளால் இந்த பணியானது நிறைவடைந்து இப்போ ஏரி முழுவதும் தூர்வார செய்து இந்த ஏரியில் 5000 மரக்கன்றுகள் நடுவதற்கு தீர்மானித்துள்ளோம். ஃப்யூச்சரில் இது எல்லாமே ஒரு மாதம் ஒரு 30-45 நாளில் முட்செலியெல்லாம் எடுத்துட்டு தூர்வாரி மறுசீரமைப்பு பண்ணி இதில் ஒரு 5000 மரங்களை நட்டு பாதுகாக்கிறதாகவும், இது மட்டும் இல்லாமல் ஒரு 20,000 பனை விதைகள் நடுறதாகவும் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி இது மாதிரி பனை விதைகள் நட்டு நிறைய இருக்கிறோம், மரங்கள் நிறைய வச்சு வளர்த்துட்ருக்குறோம். ஏன்னா ஒரு ஏரி அப்படின்றது தூர்வாரதை மட்டும் நின்றுடக்கூடாது, அடுத்தடுத்துல அதில் ஆக்கிரமிப்பு இல்லாமல் இருக்கணும். அந்த இயற்கையை நம்ம வளமாக வச்சுக்கணும். அப்படின்னும்போது மரங்கள் நடுறதோடு மட்டும் இல்லாமல் பாதுகாக்கிறதுன்றது ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்குது. அதை கண்டிப்பாக இந்த ஏரியில் ஒரு 5000 மரங்களை நட்டு பாதுகாக்க போகிறோம். வருங்காலத்தில் பல ஏரிகள் பண்ருட்டி பகுதியில் உள்ளன. இது ஆரம்பம். இதோட தொடர்ச்சி தொடர்ந்து அனைத்து ஏரிகளும் தூர்வாருவதற்கு இங்குள்ள அத்தனை நல்லுள்ளங்கள் இணைந்துள்ளோம். அனைவரும் சேர்ந்து மிக சிறப்பாக மேற்கொண்டு இதை வழிநடத்துவோம் என்று கூறிக்கொள்கிறேன். மக்கள் ஒன்றிணைந்து நீர்நிலைகளை காக்க களமிறங்கினால் எதுவும் சாத்தியமே என்பதற்கு கடலூர் மாவட்ட சுற்றுச்சூழல் மற்றும் நீர்நிலை பாதுகாப்பு இயக்கத்தின் களப்பணி எடுத்துக்காட்டாக விளங்குகிறது.